நாகையில் சிபிசிஎல் நிறுவனம் முன்பாக தற்போது பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒன்றிய அரசுக்கு எதிராக கொட்டும் மழையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், என்ன கோரிக்கையை முன்வைத்து தற்போது மக்கள் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? விவரங்களை சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்துல ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த எண்ணெய் ஆலை சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதனுடைய விரிவாக்க பணியை பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் அந்த விரிவாக்க பணிக்கு பனங்குடி, கோபுராஜபுரம், நரிமணம் உள்ளிட்ட 3 ஊராட்சிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 570 விவசாயிகள் 620 தங்களுடைய விவசாய நிலங்களை 620 ஏக்கர் நிலங்களை சிபிசிஎல் நிறுவனத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நிலங்களை வழங்கிய விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் அந்த மறுவாழ்வு மீள் குடியமர்வு தொகையை, அந்த இழப்பீட்டுத் தொகை இதுவரை விவசாயிகள், நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், விவசாய கூலிகளுக்கு இதுவரை வழங்கவில்லை என கடந்த மே மாதம் கிட்டத்தட்ட 12 நாட்கள் அந்த விவசாயிகள், பொதுமக்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜானி டாம் வர்கீஸ் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் உங்களுடைய அந்த ஆரண்டார் தொகையானது கிடைக்கும் என விவசாயிகள் மத்தியில் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் முடிந்தும் அதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி, குறிப்பாக நாகப்பட்டினம் வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் இது தொடர்பான நடவடிக்கைகள் ஈடுபடுவது கிடையாது என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிபிசிஎல் நிறுவனத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் எதிராக காலையில் கிட்டத்தட்ட கொட்டுமலையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பொதுமக்களுடைய போராட்டம் காரணமாக அந்த விரிவாக்க பணிகளானது தற்போது தடைபட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளே அந்த கட்டுமான பணிகளுக்கு நுழைந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட லாரிகள் வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் விவசாய நிலத்தை கொடுத்து தாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிப்பதாகவும் அந்த மறுவாழ்வு மீள் குடியமர்வு தொகையை வழங்கினால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் தொடங்க முடியும், பொருளாதார ரீதியாக மேம்பட முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.